இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் இடையிலான போர்ல இப்போ யாரும் எதிர்பார்க்காத வகையில இஸ்ரேல் அரசாங்கம் அவர்களுடைய படைகளை பின்வாங்க சொல்லியிருக்கிறாங்க. இதற்கு முக்கிய காரணமா சொல்லப்படுறது ஹமாஸினுடைய போர் தந்திரம் தான். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இஸ்ரேல் எதனால அவங்களுடைய படைகளை பின்வாங்க சொன்னாங்க, அப்படி என்ன போர் தந்திரத்தை ஹமாஸ் பின்பற்றுறாங்க, அதை எதிர்க்கிறதுக்கு எதற்காக படைகளை இஸ்ரேல் பின்வாங்க சொல்லணும், இந்த மாதிரி பல விஷயங்களை பத்தியும் ரொம்பவே டீட்டெயில்டா பார்க்க போறோம். வீடியோவை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். அறிவோம் தெளிவோம் உறவுகளுக்கு அன்பான வணக்கங்கள். முதல் விஷயமா, இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் இடையிலான போர்ல இப்போ இஸ்ரேல் அரசாங்கம் அவங்க நாட்டோட ரிசர்வ் படைகளை எல்லாம் காசா போர்க்களத்திலிருந்து வெளியேற சொல்லி உத்தரவிட்டிருக்கிறாங்க. ஸோ இவ்வளவு நாளா பாத்தீங்கன்னா இஸ்ரேலோட ஆக்டிவ் மிலிட்ரி பிளஸ் இந்த ரிசர்வ் படைகளும் சேர்ந்து தான் போரிட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த ஆக்டிவ் மிலிட்ரி அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா வருஷம் பூரா இந்த மிலிட்ரியிலேயே இருக்கக்கூடியவங்க பக்கா மிலிட்ரி ட்ரைனிங் எடுத்தவங்கள தான் இந்த ஆக்டிவ் பர்சனல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதுவே இந்த ரிசர்வ் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பக்கா மிலிட்ரி ட்ரைனிங் இருக்காது. வேறு ஏதாச்சும் இப்போ உதாரணத்துக்கு போலீஸில் வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு ஒரு பேசிக் ட்ரைனிங் மாதிரி கொடுத்து ரிசர்வ் படையாக மாற்றி இந்த போர்க்காலத்துக்கு அனுப்பியிருப்பாங்க. ஸோ இது முக்கியமாக பாப்புலேஷன் கம்மியாக இருக்கிற நாடுகளில் இந்த ரிசர்வ் படைகள் அதிகமாக இருக்கிறத பார்க்க முடியும். ஏன்னா அந்த நாடுகள்ல எல்லாம் ஒரு வயசுக்கு மேலே வந்துட்டா அந்த நபர்கள் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு ராணுவத்தில் கம்பல்சரியா வேலை செய்யணும் அப்படின்ற ஒரு சட்டம் இருக்கும். ஸோ அதை மாதிரி இருக்கிறவங்களும் இந்த ரிசர்வ் படைக்கு கீழே தான் வருவாங்க. ஸோ இப்படி இருக்கிறவங்க தான் இப்போ போர்க்காலத்துல இருந்து கம்ப்ளீட்டா வெளியேற சொல்லி இஸ்ரேல் அரசாங்கம் உத்தரவிட்டிருக்காங்க. ஸோ எதனாலப்பா இப்படி திடீர்னு பின்வாங்க சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதற்கு பல காரணங்களும் இருக்குது. அது என்னென்ன காரணம் அப்படிங்கிறத ஒன்று ஒன்றா பார்த்துடலாமா? முதல் காரணம் என்னன்னா, இந்த போர் அடுத்த ஒரு வருடத்துக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் அரசாங்கம் எதிர்பார்க்கிறதா சொல்லப்படுது. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா மொத்த பேரையும் காசாவுக்குள்ள அனுப்பி ஏதாச்சும் ஒரு பெரிய ட்ராஜடி நடந்து நிறைய இழப்புகள் ஏற்பட்டுருச்சு அப்படின்னா பின்னாடி இந்த ஒரு வருஷம் பூரா சண்டை போடுற அளவுக்கு இஸ்ரேல் கிட்ட ராணுவ வீரர்கள் அப்படிங்கிறது கிடையாது. அதனால இப்போதைக்கு ரிசர்வ் படைகள் எல்லாம் வெளியே வர சொல்லி அவங்களுக்கு இன்னும் நல்லா ட்ரைனிங் அப்படிங்கிறத கொடுத்துட்டு அதன் பிறகு கொஞ்சம் கொஞ்சமா உள்ள அனுப்பலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல இஸ்ரேல் அரசாங்கம் இருக்கிறதா சொல்றாங்க. கூடவே ஹமாஸும் பார்த்தீங்கன்னா கொரில்லா வார்ஃபேர் முறையை பயன்படுத்தி தான் இஸ்ரேலுக்கு எதிராக போரிடுறாங்க. ஸோ இந்த கொரில்லா வார்ஃபேர் அப்படிங்கிறது மறைஞ்சிருந்து அட்டாக் பண்ணுறது. இப்படி மறைஞ்சிருந்து அட்டாக் பண்ணும்போது ஒரு ஹமாஸ் வீரர் இறக்கிறதுக்கு முன்னாடி 4-5 இஸ்ரேல் வீரர்களை கூட கொல்ல முடியும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்கும். உதாரணத்துக்கு ஆப்கானிஸ்தான்ல எடுத்துக்கோங்க, அது ரொம்ப ஒரு பிளெயினான சர்ஃபேஸ். அங்கேயே மலைகள்ல இருந்து தாலிபான் இயக்கத்தை சேர்ந்தவர்கள் அமெரிக்காவுக்கு எதிராக கொரில்லா வார்ஃபேர் நடத்துனாங்க. அமெரிக்கா மாதிரியான ஒரு பெரிய ராணுவத்தாலேயே கூட அவங்கள கண்ட்ரோல் பண்ண முடியல இல்லையா, கடைசியில் பின்வாங்கிட்டாங்க இல்லையா. ஸோ அங்கேயே அப்படிங்கும்போது காசாவிலாம் சொல்லவே வேண்டாம், திரும்பின பக்கம் எல்லாம் பில்டிங்காக இருக்கும். ஸோ அந்த பில்டிங்குள்ளே எல்லாம் ஒளிஞ்சிருந்து தாக்குதல் நடத்துகிறாங்க. அப்படிங்கும்போது இஸ்ரேல் ராணுவம் ஒவ்வொரு பில்டிங்காக போய் செக் பண்ணியே ஆக வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுவாங்க. ஸோ அங்கேருந்தெல்லாம் அட்டாக் பண்ணாங்க அப்படின்னா ரொம்பவே கஷ்டம் எதிர்த்து சண்டை போடுறதுங்கிறது. அதனால தான் இப்போ இஸ்ரேல் ராணுவம் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னா, மிலிட்ரி டாக்ஸ் வச்சிருப்பாங்க இல்லையா, அந்த நாய்களுக்கெல்லாம் பயங்கரமாக ட்ரைனிங் கொடுத்து அந்த பில்டிங்குள்ள முதல்ல அதை அனுப்பி விடுறது. ஸோ அந்த நாய் உள்ளே போகும்போதே எங்கேயாச்சும் ஒளிஞ்சிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்து கண்டுபிடிச்சு சொல்லிடும். அதே சமயம் நைட்டு டைமா இருந்துச்சு அப்படின்னா அந்த நாயோட தலையிலே ஹெட்லைட் மாதிரி கட்டி அனுப்புறாங்க. ஸோ தட் அந்த நாய் நடந்து போகும்போது ஒரு ராணுவ வீரர் தலையில ஹெட்லைட் மாட்டிட்டு வர்ற மாதிரியே ஒரு ஃபீல் வரும். ஸோ அதனால ஒளிஞ்சிருக்கிறவங்க கூட எந்திரிச்சு சுட ஆரம்பிச்சிருவான். ஸோ அதை வச்சு ஒளிஞ்சிருக்காங்க அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு இஸ்ரேல் ராணுவம் இப்போ தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க. ஸோ ஈவன் அந்த வீடியோஸ் எல்லாம் கிடைச்சதுன்னா நாங்க கண்டிப்பா போடுறோம் இதுலயே. இது மட்டும் இல்லை, அங்கங்கே பாம்பெல்லாம் பயங்கரமாக செட் பண்ணியிருப்பாங்க. இதை பூபி ட்ராப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பூபி ட்ராப்ஸ் அப்படின்னா சாதாரண ஒரு பொருளாக தான் இருக்கும், நம்ம ரெகுலராக பயன்படுத்துகிற பொருள். உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு டெடி பியர் பொம்மை மாதிரி இருக்கும். அது சரி பொம்மை தானே அப்படின்னு காலில் எட்டி உரைச்சாலோ இல்லை கையில் எடுத்தோம் அப்படின்னாலோ அதிலிருந்து ஒரு குண்டு வெடிக்கும். ஸோ இந்த மாதிரி சுற்றி இருக்கிற எல்லா பொருட்கள்லையுமே குண்டு செட் பண்ணிட்டு போயிருப்பாங்க. ஸோ அது வெடிக்கிறதுனாலையும் பல இழப்புகள் ஏற்படும். ஸோ இதனால தான் இந்த கொரில்லா வார்ஃபேர் அப்படிங்கிறது ரொம்பவே ஆபத்தான போர் தந்திரமாக பார்க்கப்படுது. எவ்வளவு பெரிய நாடாக இருந்தாலும் இந்த கொரில்லா வார்ஃபேரை பயன்படுத்துகிற போராளிகளை எதிர்க்கணும்னு முடிவு பண்ணாங்க அப்படின்னா பல மாதங்களுக்கு சண்டை போட தயாராகிடணும். அப்படி பல மாதங்கள் பல வருடங்கள் சண்டை போடணும்னா நிறைய வீரர்கள் வேணும், கண்டிப்பாக உயிரிழப்புகள் அப்படிங்கிறது ஜாஸ்தியாக இருக்கும் இல்லையா. அதனால தான் இப்போ எல்லாரையும் மொத்தமாக காசாவுக்குள்ள அனுப்பி நிறைய டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்னா அப்புறம் இஸ்ரேலால் கண்டிப்பாக புது வீரர்கள் அப்படிங்கிறத கொண்டு வர முடியாது. எங்கேருந்து கொண்டு வருவாங்க, அவங்க நாட்டில் பாப்புலேஷனே கம்மி இல்லையா. அதனால தான் ரிசர்வ் ஃபோர்ஸ் எல்லாம் பத்திரமா இப்பயே கொண்டு போயிட்டு சேவ் பண்ணிக்கிறதுக்காக பின்வாங்க சொல்லியிருக்கிறதா சொல்லப்படுது.
ரெண்டாவது காரணம் என்னன்னா ஹெஸ்புல்லா. ஸோ ஹெஸ்புல்லா அமைப்பை பற்றி போன வீடியோலேயே பார்த்துருந்தோம். அவங்க எந்நேரத்தில் வேண்டுமானாலும் ஒரு மிகப்பெரிய தாக்குதலை இஸ்ரேல் மேலே நடத்தலாம் அப்படிங்கிற மாதிரி கடந்த சில நாட்களாக ரொம்ப தீவிரமான தாக்குதலை நடத்திட்டு இருக்கிறாங்க. ஸோ அவங்க அந்த சைடு இருந்து அப்படி தாக்குதல் நடத்துகிறாங்க அப்படிங்கும்போது இஸ்ரேலால் தைரியமாக மொத்த படைகளையும் காசாவுக்குள்ளே அனுப்பி சண்டை போட முடியாது. கண்டிப்பாக அந்த சைடு இருந்து ஒரு போரை ஆரம்பிக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அதை எதிர்க்கிற அளவுக்கு வீரர்களை இஸ்ரேல் ராணுவம் தயார் நிலையில் வச்சிருக்கணும் இல்லையா? ஸோ இஸ்ரேல் ரிசர்வ் படைகளை பின்வாங்கினதற்கு இதுவும் ஒரு காரணமாக சொல்லப்படுது. நாளைக்கு ஹெசபுல்லா இஸ்ரேலுக்கு எதிராக போரை அறிவித்தாலும் இந்த ரிசர்வ் படைகளை வச்சு இஸ்ரேல் ஓரளவுக்கு மேனேஜ் பண்ண முடியும் இல்லையா? ஸோ அது மட்டும் இல்லை, ஹெசபுல்லாவும் இதே விஷயத்தை தான் இஸ்ரேல் கிட்ட எதிர்பார்த்தாங்க. நம்ம அட்டாக் பண்ணிடுவோமோ அப்படிங்கிற ஒரு பயத்தில் இஸ்ரேல் அவர்களுடைய வீரர்களை இந்த நார்தன் பார்டர்லையும் கொஞ்சம் வச்சுக்கிட்டே இருக்கணும். ஸோ தட் ஹமாஸுக்கு இதன் மூலமாக ஒரு பெரிய பாரம் குறையும் அப்படிங்கிறதுனால தான் கடந்த சில நாட்களாக தீவிர தாக்குதல் இஸ்ரேல் மேலே நடத்தினாங்க அப்படிங்கிறத போன வீடியோலேயே பார்த்துருந்தோம். அந்த வீடியோவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், மிஸ் பண்ணாமல் அதையும் பாருங்கள். மூணாவது முக்கிய காரணம் என்னன்னா, போன வாரம் போர்க்களத்தில் நடந்த சம்பவங்கள். ஸோ இஸ்ரேலுக்கு பார்த்தீங்கன்னா போன வாரம் கொஞ்சம் இழப்புகள் ஜாஸ்தி அப்படின்னே சொல்லலாம். நிறைய வீரர்கள் உயிரிழந்தாங்க. அதை விட முக்கியமாக நிறைய வீரர்களுக்கு நோய் தொற்று பாதிப்பு ஏற்பட்டது. அதுலேயும் சிலர் இறந்ததா சொல்லப்படுது. ஸோ இப்போ காசாவில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபங்கல் டிசீஸ் ஒன்று பரவிக்கிட்டு இருக்குது. அந்த நோய் பல இஸ்ரேல் வீரர்கள் மேலேயும் தொத்தி இருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ நிறைய பேர் கிரிட்டிக்கலாக ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்கிறதாகவும் சொல்லப்படுது. இந்த மாதிரி போர்க்களத்தில் ஒரு பக்கம் எதிரி கையால் இழப்புகள், இன்னொரு பக்கம் நோயால் இழப்புகள் ஏற்படுறத எந்த நாடும் கண்டிப்பாக விரும்பாது. அது மட்டும் இல்லை, அது ஒரு தொற்று நோய் மாதிரி. ஸோ இப்போ கொரோனா வந்தது இல்லையா, அந்த மாதிரி ஒருத்தர் விட்டு ஒருத்தர் பரவுது அப்படிங்கும்போது கண்டிப்பாக இஸ்ரேல் படைகள் அதிக அளவுக்கு உள்ளே இருக்கிறாங்கன்னா எல்லா இஸ்ரேல் வீரர்களுக்கும் பரவுறதுக்கான வாய்ப்புங்கிறது ரொம்பவே ஜாஸ்தி. இது மட்டும் பத்தாதுன்னு இஸ்ரேல் வீரர்கள் நிறையா ஃப்ரெண்ட்லி ஃபயர்லையும் இறந்து போயிருக்கிறாங்க. அதாவது சொந்த நாட்டு வீரர்களையே எதிரியோ அப்படிங்கிற பயத்தில் தெரியாமல் சுட்டு கொன்னுடுறது. ஸோ நிறையா இஸ்ரேல் போர் வீரர்கள் இருக்கிறதுனால எல்லாம் தனித்தனியாக ஒவ்வொரு இடத்துல சர்ச் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ திடீர்னு ஒரு இடத்துல சவுண்ட் வருது அப்படிங்கும்போது ஒரு பதட்டத்தில் கூட சுட்டு கொள்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது இல்லையா? ஸோ அதுதான் வந்து நம்ம ஃப்ரெண்ட்லி ஃபயர் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி ஃப்ரெண்ட்லி ஃபயரில் மட்டும் கிட்டத்தட்ட 29 பேர் இறந்து போயிருக்கிறாங்களாம். மொத்த உயிரிழப்புகளே 174. அதில் 29 பேர் ஃப்ரெண்ட்லி ஃபயரில் இறந்து போயிருக்கிறாங்கன்னா பார்த்துக்கோங்க. ஸோ அந்த அளவுக்கு அவங்களுக்குள்ளேயே ஒரு குழப்பம் நிலவுது. அதனாலையும் இப்போ இஸ்ரேல் வந்து அவங்களுடைய ரிசர்வ் ஃபோர்ஸாக பின்வாங்க சொல்லியிருக்கலாம். அது மட்டும் இல்லை, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது கொரில்லா வார்ஃபேர் முறை. ஸோ பல மாதங்களுக்கு போரை நடத்தணும் அப்படிங்கும்போது இஸ்ரேல் வீரர்கள் உயிரிழக்காமல் காப்பாற்றுற வரைக்கும் இஸ்ரேலுக்கு அது நல்லது. ஸோ எவ்வளோ வீரர்களை காப்பாற்ற முடியுமோ காப்பாற்றிக்கணும் இல்லையா? அதனாலையும் அவர்களை வெளியேற சொல்லியிருக்கலாம். ஆனால் இஸ்ரேல் அரசாங்கத்துக்கிட்ட இதை பற்றி கேட்டப்போ அவங்க சொன்ன காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் இந்த போர் 1 வருடம் மேலே நடக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம். அதனால் எங்களுடைய படைகளை இப்போதைக்கு பின்வாங்குகிறோம். அது மட்டும் இல்லை, எங்களுடைய பொருளாதாரம் இதனால் மிகப்பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்குது. ஏன்னா ரிசர்வ் ஃபோர்ஸில் இருக்கிறவங்களாம் ஒரு நார்மலான ஜாப்ல இருந்தவங்க கூட அந்த ரிசர்வ் ஃபோர்ஸில் வந்து நாட்டுக்காக போரில் வந்து கலந்துக்கிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க மறுபடியும் நாட்டுக்கு திரும்பி அவங்களுடைய வேலையை செஞ்சாதான் எங்கள் நாட்டினுடைய பொருளாதாரம் மீளும். அதனாலையும் பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த முடிவு எடுத்திருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி இஸ்ரேல் அரசாங்கத்து தரப்பில் சொல்லியிருக்கிறாங்க. இந்த மாதிரி இஸ்ரேல் படைகள் பின்வாங்குறாங்க அப்படிங்கும்போது கண்டிப்பாக இஸ்ரேலுடைய கிரவுண்ட் அஃபென்சிவோட வேகம் குறைந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ பின்வாங்கிட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட 5 பிரிகேட்ஸ் அளவுக்கு வந்து இப்போ வெளியே வர சொல்லிட்டாங்களாம். நீ அடுத்தது வந்து மறுபடியும் ஃபர்தராக வெளியே வர சொல்லுவாங்களா இல்லை இதோட வந்து நிறுத்திடுவாங்களா அப்படிங்கிறது தெரியல. அதை நம்ம வெயிட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா தான் தெரியும். இதெல்லாம் ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவுக்கும் ஹவுதி கிளர்ச்சியாளர்களுக்கும் இடையே கிட்டத்தட்ட ஒரு நேரடி மோதலை ஏற்பட்டுருச்சு அப்படின்னு சொல்லலாம். நேற்று பார்த்தீங்கன்னா செங்கடலில் பயணிச்சுக்கிட்டு இருந்த ஒரு கப்பலை ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் சீஸ் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 3-4 போட்டில் போயிட்டு அந்த கப்பலில் ஏற முயற்சி பண்ணப்போ அந்த கப்பலில் இருந்தவங்க உடனடியாக இவங்களை பார்த்துட்டு இந்த டிஸ்ட்ரெஸ் காலுங்கிறத பற்றி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம் இல்லையா ஒரு வீடியோவில், அந்த டிஸ்ட்ரெஸ் காலை கொடுக்குறாங்க. உடனடியாக பக்கத்திலேயே இருந்த அமெரிக்க போர்க்கப்பலிருந்து ஒரு ஹெலிகாப்டர் ஒன்று இந்த போர்க்கப்பலை நோக்கி வருது. ஸோ இந்த ஹெலிகாப்டரில் இருந்தவங்களுக்கும் இந்த போட்டில் இருந்த ஹவுதி கிளர்ச்சியாளர்களுக்கும் இடையே ஒரு துப்பாக்கி சூடு நடைபெறுது. துப்பாக்கி சூடு முடிஞ்ச பிறகு பார்த்தீங்கன்னா ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் வந்த 3 போட்டுமே வந்து கடலில் முழுகிறது. அதில் இருந்தவங்க இறந்து போயிடுறாங்க. அந்த கப்பல் எப்படியோ தப்பிச்சிடுது. ஸோ இந்த சம்பவம் நடந்த பிறகு ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் அமெரிக்காவுக்கு ஒரு மிகப்பெரிய வார்னிங் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த தடவை வந்து எங்களுடைய வீரர்கள் மேலே தாக்குதல் நடத்திட்டீங்க. ஸோ இந்த மாதிரி மீண்டும் ஒரு முறை தாக்குதல் நடத்திட முடியும்னு யாரும் நினச்சிடாதீங்க. அப்படி நடத்துனீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இதை விட பெரிய விளைவுகளை சந்திக்க வேண்டியது இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அமெரிக்காவுக்கு மட்டும் இல்லை உலக நாடுகளுக்கே ஒரு பொதுவான எச்சரிக்கை அப்படிங்கிறத ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் கொடுத்துருக்காங்க.
ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா இன்னொரு பக்கம் அமெரிக்காவுக்கும் ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் மேலே தாக்குதல் நடத்த சொல்லி அழுத்தம் அதிகரிச்சுக்கிட்டு வரதா தகவல்கள் வெளியாகி இருக்குது. அமெரிக்கன் அஃபீஷியல்ஸ் பார்த்தீங்கன்னா அதற்கான பிளான் எல்லாமே ரெடி பண்ணிட்டாங்களாம். ஆனால் பைடன் கவர்மெண்ட் தான் வந்து இல்லை தாக்குதல் நடத்த வேண்டாம் அப்படின்னு சொல்லி தடுத்து நிறுத்திட்டதா சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு காரணம் சவுதிக்கும் ஏமனுக்கும் நடுவில் ரெடி ஆகிட்டு இருக்கிற அந்த ஒரு அமைதி ஒப்பந்தம் தான் அப்படின்னு சொல்லப்படுது. அதை பற்றி நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்த்துருந்தோம். அந்த வீடியோவோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், மிஸ் பண்ணாமல் போயிட்டு பாருங்கள். இப்படிப்பட்ட ஒரு பரபரப்பான சூழ்நிலையில் இப்போ ஈரானும் அவங்களுடைய போர்க்கப்பலை செங்கடலை நோக்கி திருப்பியிருக்கிறாங்க. ஸோ பலரும் என்ன சொல்கிறாங்கன்னா ஈரானுடைய இந்த நகர்வு ஹவுதிகளுக்கு ஆதரவானது. ஸோ அமெரிக்கா அட்டாக் பண்ணதுனால அமெரிக்காவுக்கு ஒரு எச்சரிக்கை விடுக்கிற விதமாக தான் செங்கடலை நோக்கி போர்க்கப்பலை திருப்பி இருக்கிறதா சொல்கிறாங்க. ஆனால் ஈரான் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இல்லைங்க, நாங்கள் சும்மா எங்களுடைய ரெகுலரான ஒரு ட்ரைனிங் தான் இது, மற்றபடி நாங்கள் அமெரிக்காவை எதிர்க்கணும்லாம் அனுப்பலை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா இப்போ செங்கடல் மேலும் பதற்றமடைஞ்சிருக்குது. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஈரான் எதர்ச்சியாக தான் செங்கடலை நோக்கி அவங்க போர்க்கப்பலை அனுப்பியிருக்காங்களா இல்லை அமெரிக்காவுக்கு எதிர்வான நகர்வா? உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எங்கள் டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ரொம்ப முக்கியமான செய்திகள் அதில் பகிரப்படும். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதன் மூலமாக எங்களுடைய வீடியோஸ் இன்னும் நிறைய பேர்த்துக்கு போய் சேரும். முடிஞ்சால் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டையும் நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க. இது எங்களுடைய உழைப்புக்கு நீங்கள் கொடுக்குற ஒரு ரிவார்டாக இருக்கும். நன்றி.